வெஜ்ஜி வாழ்க வாழ்க, நான்வெஜ்ஜி வாழ்க வாழ்க. பசி எடுத்ததா மகிழ்ச்சியாக உணவு சாப்பிடுங்க. அப்பா அம்மா வீட்டிலே வச்சுன்னு பத்திரமாக பார்த்துக்கொள்ளுங்கள். ஆதி தாய் தந்தை இரவு பகல் துணையோடு பசி உணவு மகேந்திர நிகழ்ச்சியை துவங்குகின்றேன். படுக்கும் பொழுது மகிழ்ச்சியாக சிரித்து விட்டு படுங்கள். எழுந்ததும் மகிழ்ச்சியாக சிரித்து விட்டு உங்களுடைய பயணத்தை தொடருங்கள். நிகழ்ச்சிக்குள்ளே சுப்பையெல்லாம் சிரிப்புங்க. சிரிப்பில் பேச்சே மாறுதுங்க. சப்ஜெக்டை எடுத்தாவே சிரிப்பு வருதுங்க. புரியுதுங்களா? சரி, வெஜ்ஜு நான்வெஜ்ஜு. சரி, நான் ஒரு ஹோட்டல்காரர்கிட்ட போனேன். இது மாதிரி வந்து அவருக்கு அடுத்த நான்வெஜ்ஜே சாப்பிட்டதில்ல, வெஜ்ஜு தான்னாரு. அவருக்கு விளக்கம் தான் நான் கொடுத்தேன். இதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியிலே சொன்னேன். ரசம் காரக்குழம்பு வெஜ்ஜு. பல பேர் ஐயா பேசுவார், சப்ஜெக்ட் ரெடி பண்ணிட்டேன். காரக்குழம்பு வந்து வெஜ்ஜி, ரசம் வெஜ்ஜி அப்படின்னீங்கள. சரி, இப்போ சிந்திக்கலாம். பிரபஞ்சகம் எங்களை சிந்திக்க வச்சது. வாதம்லாம் கிடையாது. வாதம்லாம் வந்து பேசுறதுக்கெலாம் வராதிங்க. அதெல்லாம் வந்து வேஸ்ட்டு. நான் சொல்லிக்கிறது ஒன்று தான், லேசாக இருக்கிறது, திடமாக இருக்கிறது. புரியுதுங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, திடமாகறதையே வெஜ்ஜின்னு சொல்கிறீங்க. புரியுதுங்களா? நாக்கு வழியாக போகிறதெல்லாம் நான்வெஜ்ஜின்னு சொல்கிறேன், மூக்கு வழியாக போகிறதெல்லாம் வெஜ்ஜின்னு சொல்கிறேன் நான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வாய் வழியாக போகிறத வெஜ்ஜின்னு சொல்கிறீங்க, அதை நான் நான்வெஜ்ஜின்னு சொல்கிறேன். எல்லாத்துலேயும் உயிர் இருக்குது. ஆடு மாடு கோழிலையும் உயிர் இருக்குது. அரிசி பருப்பு தக்காளி கத்திரிக்காய் முருங்காய் எல்லாத்துலேயும் உயிர் இருக்குது. புரியுதுங்களா? இதை ஆழ்ந்து சிந்திக்கணும். சிந்திக்க வைக்கிது பாருங்கள் இந்த வானமும் பூமியும். புரியுதுங்களா? எல்லாத்துலேயும் உயிர் இருக்குதுங்க. திடமாகிறது வாயில் போகுதுங்க, லேசாகிறது மூக்கில் போகுதுங்க. சாம்பார் வைக்கிறேன், நல்ல வாசனை சாம்பார். ரசம் நல்ல வாசனை, எல்லாம் மூக்கு வழியாக போய்ங்குது. அப்போ அது வெஜ்ஜி. அதே ரசத்தை வாயில் சாப்பிட்டா அது நான்வெஜ்ஜி தானே, திடமாக தானே இருக்குது. ஒத்துக்க மாட்டீங்க பல பேர். நாங்கள் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லாதீங்க. எல்லாம் ட்ரையல். புரியுதுங்களா? கடவுளே என்கிட்ட கேட்டார், ஆழ்ந்த சிந்தனையில் அமைதியாக பேக் வாங்கிட்டேன். எனக்கு வேணால் அந்த பல பரீட்சைன்னு. புரியுதுங்களா? அந்த பல பரீட்சையை நான் வரல சாமின்ட்டேன். புரியுதுங்களா? மக்களுக்கு மட்டும் சொல்லி கொடுறான்ட்டாரா, அதை சொல்லி கொடுக்குறேன். சந்தேகம் இருந்தால் கடவுள்கிட்ட கேட்டுங்க, இல்லைன்னா செக் பண்ணிக்கலாம், ட்ரையலில் பார்த்துக்கலாம். புரியுதுங்களா? அப்போது சாம்பாராக இருந்தாலும் சரி, திடமாகுதுன்னா அது நான்வெஜ்ஜி, லேசாகுதுன்னா வாசனை என்பது வெஜ்ஜி. பிரியாணி திடமாகுதுன்னா நான்வெஜ்ஜி, அதே பிரியாணி லேசாக மூக்கு வழியாக போகுதுன்னா வெஜ்ஜி. அவ்வளோதான், பாடமே முடிஞ்சு போச்சு. எதுக்கு இதுக்கு வந்து 5000 வருஷமாக சண்டை போட்டு கிடக்குறீங்க? முட்டிடுச்சு பாடத்தே கிளைமேக்ஸு. அடுத்து ட்ரையல் தான். புரியுதுங்களா? சரியான கிளைமேக்ஸு. பேச்சுக்கே இடம் கிடையாது. ரசம் வெஜ்ஜியா நான்வெஜ்ஜியா? பசி வணக்கம்.